தமிழகத்திலேயே முதன்முறையாக மதுரையில் ஆட்டோ விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காசநோய் குறித்த விழிப்புணர்வு. தமிழகத்தில் டிபி எனப்படும் காசநோய் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டும் மக்களிடம் காசநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசநோய் பரவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். காசநோய் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதன் முயற்சியின் ஒரு பகுதியாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குநர் மருத்துவர் ராஜசேகரன் வழிகாட்டுதலின்படி அனைத்து மக்கள் நல அறக்கட்டளையுடன் இணைந்து ஆட்டோக்களில் ஹலோ உங்களுக்கு சர்க்கரை வியாதியா என்ற வாசகத்துடன் கூடிய விளம்பர போஸ்டர் ஒட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ராஜா, சுகாதார பார்வையாளர் சுரேஷ், அனைத்து மக்கள் நல அறக்கட்டளை பாஸ்கரன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனிருந்தனர். மேலும் காசநோய் விழிப்புணர்வு குறித்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிபாரதி கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். இந்த டிபிங்கிற காசநோய் காற்றின் மூலம் மக்களுக்கு பரவுது. அதாவது டிபியால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க சரியான முறையில மருந்து மாத்திரை எடுக்கல, சிகிச்சை எடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு வருஷத்துல 10ல இருந்து 15 பேருக்கு இந்த கிருமி காற்றின் மூலம் பரவும். எப்படி பரவும்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருமும் போதும் தும்மும் போதும் இது காற்றுல கலந்துரும். இந்த கிருமி டிபியால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சரியான முறையில மருந்து மாத்திரை எடுக்காத போது அவர்கிட்ட இருந்து ஒரு வருஷத்துக்கு 10ல இருந்து 15 பேருக்கு இந்த டிபி கிருமி பரவுது. எப்படி பரவுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருமும் போதும் தும்மும் போதும் இந்த கிருமி காற்றுல கலந்துரும். நம்ம எல்லாரும் காற்றை தான் சுவாசித்து உயிர் வாழ்றோம். அப்போ காற்றை சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இந்த கிருமி உள்ள போயிடும். உள்ள போன எல்லாருக்கும் டிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ள போய் இது இருக்கும். யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ இல்லை குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த டிபி கிருமி நோயா மாறும். அப்படி மாறும்போது சில அறிகுறிகள் தென்படும். அது என்னென்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா, 2 வாரங்களுக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல், எடை குறைவு, பசியின்மை, இறைவில் வியர்த்து கொட்டுதல், நெஞ்சு வலி. அதாவது இவங்க ரொம்ப இருமி அவங்களுக்கு என்ன ஆகும்னா நெஞ்சு வலி ஏற்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும். இந்த அறிகுறிகள்ல ஏதாவது 1, 2 இருந்தாலும் நம்ம மருத்துவமனை போய் டிபி இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கிருமி சாதாரணமாக இருக்க மக்களோட இணை நோய்கள்னு சொல்லுவோம். அதாவது கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப எளிதாக பரவக்கூடியது. மற்ற எல்லாருக்கும் தான் நம்ம சொல்லுவோம் 2 வாரங்களுக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல்னு. ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஒரு நாள் இருமல், சளி, காய்ச்சல், எடை குறைவு, பசியின்மை இருந்தாலும் அவங்க டிபி இருக்கான்னு சொல்லி உடனே பரிசோதித்து பார்த்துக்கணும். அப்படி பரிசோதித்தோம் அப்படின்னா டிபி இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கான சிகிச்சை காலம் 6 மாதம். இந்த 6 மாதம் முழுமையாக இவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா டிபியை முற்றிலும் குணப்படுத்த முடியும். இது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய். யாரும் டிபியை கண்டு பயப்பட வேணாம், அஞ்ச வேணாம். ஐயோ நம்ம போய் சொசைட்டியில் சொல்லிட்டோன்னா இது நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கூச்சமும் வேண்டாம். அவங்க தயங்க வேண்டாம். சமூகத்தில் டிபிக்காக கவர்மெண்ட்லேருந்து இந்த டிபி 2025க்குள்ளே ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிபியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து அவங்க மாத்திரை மருந்து சாப்பிடும்போது நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணுன்றதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் மாதம் 500 ரூபாய், 6 மாதத்துக்கு 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, மாத்திரை மருந்து சாப்பிடும்போது நல்ல புரதச்சத்து மிகுந்த உணவுகளாக அவங்க வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நிக்ஷய் மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வசதி இல்லாத டிபி பேஷண்ட்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறது, தத்தெடுத்துக்கிறது. ஒருத்தரால் ஒரு பேஷண்ட்டுக்கு 6 மாதம் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள டிபியிலேருந்து பரிபூரமாக குணமாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிபி பேஷண்ட்டை தத்தெடுத்து நம்ம மதுரையை டிபி இல்லாத மதுரையாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த டிபியை எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக பாஸ்கரன் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க அனைத்து மக்கள் நல அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இப்போ எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஈஸியாக டிபி வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு விழிப்புணர்வாக ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க டிபி எப்படி வரும்,
அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து கரம் கோர்த்து டிபியை ஒழிக்கிறதுக்காக அண்ணன் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் டிபி இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு பண்றோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.